ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சிவப்பு கீரை தண்டு பொரியல் பண்ணிடலாம். கீரை தண்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பண்ணுறதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடான அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்ச அப்புறம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த தண்டை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இந்த பொரியல் பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடேரியன் குழம்புக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இந்த தண்டை நம்ம பொரியலாக பண்ணி சாப்பிட்றதுனால கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஹீமோகுளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள், கீரை தண்டு நல்லா பாயில் ஆகியிருக்கு. இது போல் இருக்கணும். இதில் கடைசியாக 1/4 முடி திருவே தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சுவையான சிகப்பு கீரை தண்டு பொரியல் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.